Hello friends, welcome to Fantasy Good Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்ல நடக்கிற 4வது மேட்ச். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது பாத்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் அண்ட் நியூசிலாந்து உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி அக்டோபர் நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குங்க. சேம் இதே டேட்ல ஈவினிங் 3:30 மணிக்கு ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்ச் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. வெனுன்னு பாத்தீங்கன்னா துபாய் சர்வதேச மைதானம் துபாயில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்டா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் கப் மேட்ச் உமன்ஸ் வேர்ல்ட் கப் எல்லா மேட்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஸ்டாட்ஸ் லாஸ்ட் 5 மேட்ச்ல என்ன ஸ்கோர் பண்ணிருக்காங்க, எத்தனை முறை விக்கெட் எடுத்திருக்காங்க, ட்ரீம் டீம்ல எத்தனை முறை வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடெயில வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ துபாய் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேயர்லேயே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் பிளேல 1 or 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் ஒரு லோ ஸ்கோரா தான் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்கேஸ் பவர் பிளேல விக்கெட் இழக்காம பிளே பண்ணிட்டாங்கன்னா இந்த வீடியோல நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 130 இருந்து ஒரு 140+ ரன் வரையும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் பவர் பிளேல விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் 100+ ரன் பிளேயர் அவுட் எல்லாருமே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஒரு பாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும். அந்த பவர் பிளே ஒரு 3 ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் அடிச்சு ஆடுறதுக்கு ஒரு ஸ்கோர் டேபிள் கொடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே போக பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஓவருக்கு மேல ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 14, 13, 15 ஓவருக்கு மேல ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பர்டிகுலர் செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த வினோ பொறுத்த வரைக்கும் டேஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. காரணம் அந்த பவர் பிளேலேயே 1 or 2 விக்கெட் போயிருச்சு அப்படின்னா ரொம்ப லோ ஸ்கோரா இருக்கும். செகண்டா பேட் பண்றவங்களுக்கும் சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்குங்கிறனால டேஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 2 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 3 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 115 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு 130. அதே லோவஸ்ட் ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 60+ ரன்லயே வந்து இவங்க அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. பவர் பிளேல 1 or 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா. ஓகே, பார்த்து ஹெட்வுட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அது நியூசிலாந்து உமன்ஸ் 9 மேட்சும் இந்தியா உமன்ஸ் 4 மேட்ச் தாங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நியூசிலாந்து உமன்ஸ் தான் வந்து ஹெட்வெட்ல ஹப்பரேட்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அண்ட் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்டான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணிக்கு வந்து ரொம்பவே டிஃபரன்ஸ் வைஸ்ல இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க 300 ரூபா வரைக்கும் சேவிங்ஸ் எடுக்கலாம். 5,000 ரூபாய்க்கு 100 ரூபா, 3,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா. ஸோ இந்த கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் கூட ஒரு 30 ரூபா வரையும் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு 30 ரூபா தானே எதிர்பார்க்காம ஒரு 5 மேட்ச் கட்டுறோம் அப்படின்னா ஒரு 150 ரூபா வரையும் நமக்கு சேவிங்ஸ் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணி பிளே பண்ணணும். ஸோ அப்படி இருக்க வயசுல ஃபோக்கஸ் 11 ஆப் ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஃபோக்கஸ் 11 ஆப் அதாவது எந்த ஒரு ஆப்லயுமே இல்லாத ஒரு ஃபியூச்சர் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5+1ங்கிற ஃபீச்சர் தான். 5+1னா பெருசா ஒன்றும் கிடையாது. ஒரு டீம்ல இருந்து 5 பிளேயர், இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 பிளேயர் மட்டும் தான் பிக் பண்ண போறோம். இந்த 6 பிளேயர்ல இருந்து ஏதாவது ஒரு 2 பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நம்ம பிளே பண்ணணும். ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும் இந்த 5+1ங்கிறது. மறக்காம நீங்க இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலர் இந்த ஃபியூச்சர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா வந்து வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உமன்ஸ் வேர்ல்ட் கப் மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா
இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2 லட்சம், செகண்ட் பிரைஸ் 1,25,000, தேர்ட் பிரைஸ் 1 லட்சம், கிட்டத்தட்ட 71 80 இதுக்கு வரைக்கும் ஒரு 250 ரூபா வரையும் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஆப்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லோன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னையில இருந்து அக்டோபர் 20ஆம் தேதி. ஸோ இந்த மேட்ச் முடிகிற வரையும் இன்னைக்கு அக்டோபர் 3ஆம் தேதி இருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மறக்காம நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போல வந்து ஜாயின் பண்ணிக்க. கடைசி 80வது ஆளுக்கு முதல் கொண்டு 250 ரூபா வரையும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 5 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 2 லட்சம் ரூபா வரையும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FG. பார்த்தா 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஹேமலதா, ஜெமிமா ரொட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். தீப்தி சர்மா, பூஜா வஸ்தகர், ஸ்ரேயா பட்டேல், ராதா யாதவ், ரேணுகா சிங் தாகூர். ஸோ இவங்க தான் இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததான் நியூசிலாந்து உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பிளம்மர் அண்ட் சுசி பெர்ஸ் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அமிலியா கர், சோஃபி டிவைன் இந்த டீமோட கேப்டன், மேடி கிரீன், புரூக் ஹாலிடே, சார்லி கேஸ், கெஸ்பர், லியா தாஹூ, கெஸ்கர், அடுத்தது எடன் கிரேசன். ஸோ இவங்க தான் நியூசிலாந்து உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ பார்த்தா 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா அண்ட் பூஜா வஸ்தகர் இவங்க 3 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ரிச்சா கோஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ விக்கெட் கீப்பிங் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்க பேட்டிங் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வராங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்கள்ட்ட நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5th டவுன் ஆர் 6th டவுன்ல தான் வந்து வராங்க. ஸோ ரிச்சா கோஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல இருக்க ஒரு 4 பேருமே மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ரிச்சா கோஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. அதாவது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ரிச்சா கோஸ்க்கு வந்து ஒரு இம்பர் வந்து கொடுத்து வருங்க. பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 49 இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். தீப்தி சர்மா, பூஜா வஸ்தகர். ஸோ தீப்தி சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். கிட்டத்தட்ட அவங்களோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பர்டிகுலரா இவங்க செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து 1 அதிகபட்சம் 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் தீப்தி சர்மா கிட்ட இருந்து. அடுத்த தீப்தி சர்மா பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து கம்பல்சரி ஒரு 20-30+ கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயர் தான். நம்ம ஒரு ஆவரேஜா 15+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ 15+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து பவுலிங்ல செகண்டா பவுல் பண்ணும்போது இவங்கள்ட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் இருக்கும்போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும். கேஜஸ்னா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வச்சுக்குவோம். ஸோ ஓவராலா இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இவங்க வந்து ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாங்க, பேட்டிங்ல வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னாலும் ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கிட்டத்தட்ட ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கும் போது ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ தீப்தி சர்மா செகண்டா பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. இல்ல போத் ஈஸியா இம்பார்ட் கொடுத்திருந்தாலும் தாராளமா கொடுத்து பாருங்க. அடுத்ததான் பூஜா வஸ்தகர். ஸோ பூஜா வஸ்தகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. அந்த டெத் ஓவர் ஆப்ஷன் இவங்க தான் வந்து பவுல் பண்ணாங்க. கடைசி அந்த 19-20 ஓவர் இவங்க தான் வந்து பவுல் பண்ண போறாங்க. பூஜா வஸ்தகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவங்கள்ட்ட இருந்து 3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட், ஸோ அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். பேட்டிங் ஆர்டர் வருவாங்களா அப்படிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க். கிட்டத்தட்ட டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்கிறாங்க.
ஸ்மிருதி மந்தனா, சஃபாரி வர்மா, ஹேமலதா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெமரோட்டிக்க சேர்ந்த கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்லயே ஒரு 6 பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. ஸோ இவங்க விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் பூஜா தீப்தி சர்மா, அதுக்கப்புறம் தான் பூஜா வஸ்தகர் பேட்டிங் ஆட வரதுனால என்னைய பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பூஜா வஸ்தகருக்கு ஒரு பேட்டிங் ஆர்டருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ பவுலிங்ல இருந்து மட்டும் இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கணும். ஸோ என்னைய பொறுத்தவரை பூஜா வஸ்தகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்தா பர்டிகுலரா இவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷன் கூட ஒரு சூட்டான பிளேயரா வந்து இருப்பாங்க. அண்ட் கேட்ச் கிடைக்கக்கூடிய ஒரு 8+ ஃபேண்டசி ஒரு ஆவரேஜா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா அமிலியா கர், ப்ரூக் ஹாலிடே அண்ட் சார்லி கேஸ் இவங்க 3 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ அமிலியா கர் ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர், டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்துடுறாங்க. அவங்களோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ டாப் இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாங்க. ஸோ இன்னிங்ஸ் 1 டவுன் இறங்குறதுனால பேட்டிங்ல இருந்து இவங்கள்ட்ட இருந்து ஒரு 25 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம வந்து வச்சுக்கோ. 25 அண்ட் பவுலிங்ல 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது இவங்கள்ட்ட இருந்து ஒரு 2ங்கிறது ஒரு விக்கெட் வரையும் நம்ம இவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விக்கெட்டுங்கும் போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அமிலியா கர்ட்ட இருந்து பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா சேம் 1 விக்கெட் அப்படின்னு உங்கள்ட்ட இருந்து ஒரு ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். ஸோ 1 விக்கெட் ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய 4 ஓவரால ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங்ல வந்து கிடைச்சிரும். அண்ட் பேட்டிங் செகண்டா பண்ணும்போது ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் அமிலியா கர் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து 1 or 2 டீமுக்கு கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷனுக்கு ஒரு சூப்பர் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதுதான் ப்ரூக் ஹாலிடே. ஸோ ப்ரூக் ஹாலிடே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்க ஒரு பிளேயர். கிட்டத்தட்ட இந்த மேட்ச்ல ஒரு மினிமம் ஒரு 2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் கூட ஒரு பவுலர். ஸோ இதில் 2 ஓவர் பவுல் பண்றதுனால போத் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு இம்பர் வந்து கொடுத்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதிகபட்சம் 2ங்கிறதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நம்மளோட 1 விக்கெட் அப்படிங்கறது இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 25 பேட்டிங் ஆர்டர். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல இவங்க ட்ரீம் டீம்ல கிட்டத்தட்ட 5 மேட்சுக்கு 4 மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. ஸோ பேட்டிங்கும் ஒரு சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஆவரேஜா ஒரு 45+ அப்படிங்கறது ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவங்களோட இந்த மேட்ச்ல இருந்து இவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். டீம்ல கூட 4ங்கும் போது சேம் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரூக் ஹாலிடே ஒரு போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருக்கும். சார்லி கேஸ். ஸோ சார்லி கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ சார்லி கேஸுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. காரணம் பேட்டிங் டவுன் ஒரு 7th டவுன் அந்த மாதிரி ஒரு டவுன் ரொம்ப கீழே டவுன்ல தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே மேட்சை முடிச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சேம் சார்லி கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இப்போ வந்து கொடுத்து பாருங்க. ஸோ டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் அவ்வளோத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசி ஒரு 3 ஓவர் பேட்டிங் வந்தாலும் இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ 20+ ரன்ங்கிறது ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 25, டீம்ல கூட ஒரு 29, ஓவராலும் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சார்லி கோஸுக்கு பேட்டிங் ஆனா கிடைக்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஸோ போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கும் தான் பீப்புள்ஸ் வந்து இவங்க வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். போத் இன்னிங்ஸும் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க சார்லி கோஸை வந்து ஒரு இம்பர் வந்து கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்த 50-50 ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் ஸ்ரேயா பட்டேல் இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஹர்மன்பிரீத் கவுர் இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது என்னை பொறுத்த ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் வந்து போயிருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன்ல மோஸ்ட்லி ஹர்மன்பிரீத் கவுர் இருக்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு எப்பறம் வந்து கொடுத்து பாருங்க. 1 or 2 டீமுக்கு வைஸ்கர் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளா பிளேயரா இருப்பாங்க. பர்டிகுலரா ஹர்மன்பிரீத் கவுர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஸோ இவங்க ஃபேண்டசியோலயும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பண்ணாங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு எப்பறம் வந்து கொடுத்து பாருங்க.
ஸ்ரேயா பட்டேல் செகண்டா போல்ட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. ஒண்ணுங்கிறது ஒரு 2 விக்கெட் வரையும் இவங்கன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு யங் பிளேயர், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலர். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்ததா பிளம்மர் அண்ட் சோஃபி டிவைன். ஸோ பிளம்மரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளம்மர் இருந்து நம்ம மினிமம் ஒரு 30 இருந்து ஒரு 35 பிளஸ் வந்து எதிர்பார்க்கணும். ஸோ இப்படி அடிச்சா மட்டும்தான் இவங்களால ட்ரீம் டீம்ல வர முடியும். வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கும் போலயே கம்பல்சரி கேச்சஸ் மூலமா அப்படி பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இவங்களை வந்து பேட்டிங்ல இருந்து மட்டும் இவங்ககிட்ட நம்ம ஒரு 35 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கணும். அப்பதான் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ அந்த பேட்டிங்ல இருந்து அடிப்பாங்களாங்கிறது என்னோட ஒரு கொஸ்டின் மார்க். இந்த மேட்ச் இவங்ககிட்ட ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். 25ங்கிறது ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்குமா இல்லையா. ட்ரீம் டீம்ல இவங்க வரதுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா தான் இருக்கும். ஸோ இவங்களை வந்து ஒரு 50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். சோஃபி டிவைன். ஸோ இவங்க பவுலிங் மோஸ்ட் ப்ராபபிலி பண்றது கிடையாது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் பண்றதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்புகள் இருக்காது. இன்கேஸ் இவங்க பவுல் பண்ணாங்கன்னா ஒரு டீம்ல வந்து இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அப்படி பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இவங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு பேட்டிங்ல இருந்து சேம் பிளம்மருக்கு என்ன சொன்னோம் அதே ஆப்ஷன் தான். பேட்டிங்ல இருந்து மினிமம் ஒரு 35 பிளஸ் ரன் வரையும் அடிச்சாலும் அப்படி அடிச்சா மட்டும் தான் இவங்களால ட்ரீம் டீம்ல வர முடியும். மற்ற மேட்ச்ல இவங்களை பிக் பண்றது ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். இப்ப பார்த்தா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸர் மேட்ச் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்ட் ராதா யாதவ் இவங்க 3 பேருமே மினிமம் ஒரு 45 இருந்து ஒரு 50% இருந்தா பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. சஃபாலி வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வேற அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும். எல்லா பாலுமே அவங்க அடிச்சு பிளே பண்ணுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவங்க ஃபேண்டசிலையும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் ட்ரீம் டீம்ல லாஸ்ட் 5 மேட்ச்ல 5 மேட்ச்லயுமே வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. ஸோ விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. பர்டிகுலரா இவங்க பேட் பாஸ் பண்ணும்போது இவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 35 இருந்து 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கேச்சஸ் மூலமா பிடிக்கக்கூடிய ஒரு 8ல இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ செகண்ட் ஹாப் பேட் பண்ணும்போது கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு 3-4 டீம்ல வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அது ஜெமிமா ரோட்ரிகஸ் சேம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரைங்க. ஒன்னொரு டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சுற்றுலா பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ ஜெமிமா ரோட்ரிகஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஜெய்மா ரோட்ரிகஸ் அவங்க பேட்டிங் ஆடுறது டாப் ஆர்டர் பொசிஷனை கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான பேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். மினிமம் இவங்க இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ரன் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா இவங்க ஒரு 50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றதோட செகண்டா பேட் பண்ணும்போது ஃபேண்டசிலையும் ரொம்பவே கம்மியா தாங்க வந்து இருக்கு. ஸோ இவங்கள்ட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேட்ச் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ஒரு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அடுத்த ராதா யாதவ் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் செகண்டா பவுல் பண்றவங்க ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அது நம்ம லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ராதா யாதவ். ஸோ மோஸ்ட்லி செகண்டா பவுல் பண்ணும்போது இவங்க 2 அடுத்ததான் நியூசிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்பர், புரூக் ஹாலிடே, ஜஸ்கர். ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. லெட் கெஸ்கரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். கிட்டத்தட்ட இவங்களோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா 1 ஆப்ஷன்ஸ்ல இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா புரூக் ஹாலிடே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புரூக் ஹாலிடே ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. 2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஜஸ்கரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஓவர். ஸோ அதிகபட்சம் 4 ஓவர். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர். ஸோ என்னை வந்து போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் ஜஸ்கர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் அப்படிங்கிறது இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஜஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஸோ போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா நான் ட்ரை பண்றேன். ஜஸ்கருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. இதுல ஒரு 10 டீம் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு 3 டீம்லயாச்சும் ஜஸ்கருக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இங்க பார்த்ததா
ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படிங்க பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, பூஜா வஸ்தகர் அண்ட் ரேணுகா சிங் தாகூர் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% மேல வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. இதுல ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சஃபாலி வர்மா ஸ்டார்டிங்ல இருந்து அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஸ்மிருதி மந்தனா அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுனால பாலை வந்து சிங்கிள்ஸ் தான் வந்து டேக்கன் பண்ணுவாங்க. ஸோ பெரிய ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கொஞ்சம் எல்லாம் விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே செகண்டா பேட் பண்ணும்போது ஸ்மிருதி மந்தனா வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் இவங்க ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும் டார்கெட் இதுதான் அப்படிங்க தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங் ஆர்டர் வேற அளவுக்கு சேஞ்ச் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த தீப்தி சர்மா என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா செகண்டா போல் பண்ணும்போது 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூஜா வஸ்தகர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. 1 or 2 டீம்ல கேட்டல் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. அண்ட் டெத் ஓவர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால இவங்க நம்ம ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அண்ட் ரேணுகா சிங் தாகூர். ஸோ ரேணுகா சிங் தாகூர் சேம் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். சேம் அதே தான் டெத் ஓவர் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ரேணுகா சிங் தாகூர் 2 அதிகபட்சம் ஒரு 3. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத இவங்க நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாங்கன்னா எனக்கு ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த நியூசிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சுசி பேட்ஸ், அமிலா கேர் அண்ட் லியா தாஹூ. ஸோ இவங்க 3 பேரும் வந்து ஹை பர்சன்டேஜ் இருக்காங்க. சுசி பேட்ஸ் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பேட்டிங் அண்ட் ரீசன்ட் வைஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் பேட்டிங்ல இருந்து இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கிட்டத்தட்ட ஓவரால் ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜா அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதுவும் கேச்சஸ்ங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் தான் இல்லை. கம்பல்சரி கேச்சஸ் மூலமா கிடைக்க பாயிண்ட்ஸ் இருக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுசி பேட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்றதுனா இவர் ஒபெக்ட் பண்ணிட்டு பவுலிங் ஆப்ஷன்ல வேற ஏதாவது ஒரு பிளேயரா இருந்தா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் அமிலா கேர் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. 4 ஓவருமே வந்து போல் பண்றாங்க. 4 ஓவர் போல் பண்ற பட்சத்துல இவங்க நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அடுத்தா லியா தாஹூ. ஸோ லியா தாஹூ பொறுத்த வரைக்கும் லைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவர் வந்து டெத் ஓவர்ல போல் பண்றதுக்கான ஒரு ஆக்கு வந்து இருக்குங்க. ஸோ மினிமம் 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுவாங்க. அண்ட் டெத் ஓவர்ல போல் பண்ற பட்சத்துல 2ங்கிறது ஒரு 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க நியூசிலாந்து உமன்ஸ் அப்படின்னா லியா தாஹூக்கு போத் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. 1 or கிராண்ட் லீக் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூப்பரான பிளேயர் வந்திருப்பாங்க. அதே செகண்டா போல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க வந்து நீங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது டீம் ஆப்ஷன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் கேட்ச் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவரால ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா, அமிலா கேர் அண்ட் பூஜா வஸ்தகர். இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற ரிஸ்கா ட்ரை பண்ற பட்சத்துல ரேணுகா சிங் தாகூர், ரிச்சா கோஸ், ராதா யாதவ், புரூக் ஹாலிடே அண்ட் லியா தாஹூ அண்ட் சார்லி கோஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஆப்ஷன் வைஸ்ல சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.